அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் பிஜேபியில் உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருக்கும் இந்த பதிவு ஒரு சந்தோஷமான பதிவு. விரைவில் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்க போகிறார் மாநில தலைவராக அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது எந்த டேட்டுங்க, எப்போங்க வருவார், ஒரு வாரம் ஆகுமா, 10 நாள் ஆகுமா, இல்லை அடுத்த மாதமா, இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர், பிஜேபியோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர், அதாவது சிறப்பு அரசியல் ஆலோசகராக செயல்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கே பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி நாம் பலமான கூட்டணி அமைக்கணும், யார் தலைவராக வரணும், யார் தலைவராக நியமித்தா அவங்க எப்படி செயல்படணும், அந்த விஷயம் எல்லாத்தையும் வியூகமாக நான் அமைச்சு கொடுப்பேன். ஸோ மோடி அவர்களுக்கு நான் எல்லா கடிதமும் கொடுத்து அவர் அமித்ஷா மூலமாக சொல்லி அதற்கு பிறகு நம்ம நிர்வாகிகள்லாம் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போது நம்ம அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் அவர் தலைவராக கொண்டு வரதுக்காக நான் முயற்சி எடுத்திருக்கேன். இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு எனக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சில க்ரீன் சிக்னல்கள் வந்திருக்கு. அப்படி ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரமே, நான் சொல்கிறது அடுத்த வாரம், அதாவது ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாட்களில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக மீண்டும் அமர்வார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பொறுப்பிலிருந்து கொஞ்ச காலம் விடுவிக்கப்படுவார். ஸோ இந்த தேர்தலுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலை அவர்கள் சிறப்பு நியமனமாக அவர் கொண்டு அமர்த்த போகிறோம். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியாச்சு. ஸோ விரைவில் உங்களுக்கான குட் நியூஸை நான் சொல்கிறேன். அதுக்கு அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாட்களுக்குள்ளே வந்துடும். நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கான முன்னெடுப்புகளை நான் அதிகாரப்பூர்வமாக செஞ்சுருக்கேன். எப்பவுமே நான் அதை டாக்குமெண்டேஷனாக வச்சுருப்பேன். கடிதம் எழுதியிருப்பேன். அந்த கடிதம் யாருக்கு கொடுத்துருக்கேன், அதில் என்ன குறிப்பிட்டிருக்கேன், அது எல்லாமே டாக்குமெண்டேஷனாக வச்சுருப்பேன். அதனால் செந்தில்குமார் மற்ற யூடியூபர்கள் மாதிரி போகிற போக்கில் ஏதோ ஒரு இந்த சேனல் அப்படி வந்தது, அதில் வந்தது, இதில் வந்தது, இந்த தரவுகள் அந்த தரவுகள் பொய்யான விஷயத்தையோ இல்லை ஏதோ வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி போடுறதோ அப்படிலாம் இல்லை. நானே கைப்பட மெயில் இடத்துக்கு டைப் பண்ணி அனுப்பின கடிதம் இருக்குது லெட்டர் பேடில். ஸோ அதனால் நான் என்ன விஷயங்களை முன்னெடுத்துக்கேன், யாரை சந்திச்சிருக்கேன், நான் சந்திக்கிற விஷயங்கள் சீக்ரெட்டாக பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. நான் அதை வெளிப்படையாக நான் இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன்னு நான் மேக்ஸிமம் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். கட்சிக்காக நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு பிஜேபிக்காரன் தான், பிஜேபியோட கிங் மேக்கர் தான், பிஜேபியோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர் தான். நம்ம கட்சி ஜெயிக்கிறதுல நான் எந்த அளவுக்கு ஆர்வமாக வேலை செய்வேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பப்ளிசிட்டி தேடிக்கிறது இல்லை, யாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன், அது நான் விரும்புறதில்லை. அதனால் நிறைய பேருக்கு செந்தில் சார் பிஜேபி கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க, அவர் எங்கேயும் பார்க்கவே இல்லையே, அவர் கட்சி ஆஃபீஸ் கூட வரமாட்டார் அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. அதுதான் என்னோடய ஒர்க்கு. நான் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. செய்ய வேண்டிய வேலை இங்கேருந்தே நான் மேல் இடத்துக்கு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன்னா அவங்க செய்ய போகிறாங்க. நான் கட்சியில் லோக்கலில் இப்போ தாம்பரம் ஏரியா இருக்குது, பெருங்கல்தூர் ஏரியா அப்படின்னா அங்கே அந்த ஃபீல்டு ஒர்க்கில் மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ ஒரு பிஜேபிக்காரன் நான் செஞ்சுருவேன். தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் மாநில தலைவராக நியமிக்கப்படுறவங்க அவங்க அந்த வேலையை செய்ய போகிறாங்க. அதற்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க செய்கிறாங்க. நான் என் பகுதியில் என்னுடைய கட்சிக்கான என்ன வேலை செய்யணுமோ, மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ, தொண்டாற்றணுமோ அது நான் ஃபீல்டில் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நான் விளம்பரம் பண்ணுறதில்ல. இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் இதை அதை பண்ணேன்னு நான் பெருசாக தம்பட்டை அடிச்சிக்க மாட்டேன். நான் சைலண்ட்டாக ஒர்க்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் மெயில் இடத்துக்கு தெரியும். செந்தில்குமார் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்ட ஒர்க்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் என்னை யாரும் தவறாக பேச மாட்டாங்க, எனக்கு எதிராக செயல்படவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் மெயில் இடத்துக்கே சொல்லி கன்வே பண்ணுறேன். அதனால் விரைவில் அண்ணாமலை அவர்கள் நான் சொல்கிற தகவல் உண்மை. விரைவில் அண்ணாமலை ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ளே அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக வரப்போகிறார். அது விரைவில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மெயில் இடத்துலேருந்து
அறிவிப்பாங்க. அதனால் நான் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நான் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த விஷயம்லாம் செஞ்சு இந்த 1 வாரம் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் இங்கே தானே இருக்கேன், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் பொய் சொல்லவும் மாட்டேன். பொய் சொன்னால் சாயம் வெளுத்துரும். அதனால் பொய் சொல்லிட்டு தான் தப்பிக்க முடியாது. அதுவும் இந்த சோஷியல் மீடியா காலத்தில் யாரும் பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. நான் வந்து என்னென்ன பேசியிருக்கேன், நான் என்ன செஞ்சுருக்கேன் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒருத்தரை பற்றி நான் புகழ்ந்தும் பேசியிருக்கேன், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கட்சிக்கு எது நன்மையோ அந்த நேரத்துக்கு அந்த முடிவு எடுக்கணும்ல, அதுதான் நான் வந்து செய்கிறேன். ஸோ அதனால் விரைவில் நீங்கள் வந்து எதிர்பாருங்க. நான் வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்கல. விரைவில் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா இந்த 1 வாரம் 10 நாளுக்குள்ளே அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக கண்டிப்பாக வருவார். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய்ஹிந்த்.